ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரிலாக்ஸ் வித் ரிஷோ. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். பக்கத்தில் ஒரு எறும்பு கூட்டம் வாழ்ந்து வந்துச்சு. கரடி சாப்பிடும்போது கீழே செஞ்சிற சின்ன உணவு துணுக்குகள் எல்லாத்தையும் அந்த எறும்பு கூட்டம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை சேமிச்சும் வச்சுச்சு. ஒரு நாள் இந்த எறும்புகளோட தலைமை அந்த சோம்பேறி கரடிக்கு பாடம் புகட்ட நினைச்சாரு. அதனால எல்லா எறும்புகளையும் கூட்டிட்டு போய் தூங்கிக்கிட்டு இருந்த கரடியை சுற்றி நிற்க வச்சாரு. ஒரு எறும்பு போய் கரடியை கடிக்க சொல்லுச்சு. அந்த எறும்பும் தூங்கிக்கிட்டு இருந்த சோம்பேறி கரடியை கடிச்சிச்சு. வலி தாங்காம தூக்கத்தில் இருந்த கரடிக்கு பகீர்னு இருந்து என்ன இது, எல்லா எறும்புகளும் என்ன சுற்றி நிற்குதுன்னு பயந்துச்சு. அப்போ தான் அந்த எறும்புகளோட தலைமை சொல்லிச்சு, இன்னைக்கு எங்களை தாண்டி நீ வெளியே போக முடியாது. உன்னோட பொந்தில் இருக்கிற உணவு வேணும்னா சாப்பிட்டுட்டு இருந்துக்கோ. ஆனால் உணவு எதையும் சேர்த்து வைக்காத கரடிக்கு எதுவுமே அதோட பொந்தில் இல்லை. எவ்வளவு கெஞ்சியும் எறும்பும் கரடிக்கு வழி விடலை. அதனால் அன்னைக்கு முழுசும் பட்னியாக இருந்தது கரடி. அன்னைக்கும் சாயந்தரம் பசியில் இருந்த கரடி கிட்ட அந்த எறும்பு தலைமை சொல்லிச்சு, இன்னைக்கு எங்களால் நீ பட்னி கிடந்ததுக்கு எங்களை மன்னிச்சிடு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே போக முடியாத சூழல் வரலாம். அதுக்கு நீ தயாராக இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி செஞ்சோம். நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து கீழே விழுற துணுக்குகளை சாப்பிட்டு தான் நாங்கள் வாழுறோம். அந்த நஞ்சுக்காகத்தான் இப்படி நடந்துக்கிட்டோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு. எறும்பு சொல்லி கொடுத்த பாடம் கரடியை நல்லபடியாக மாற்றிடுச்சு. அதனால் அன்னையில இருந்து தனக்கு தேவையான உணவை மட்டும் தேடாமல் சேமித்து வைக்கிறதுக்கும் கரடி சுறுசுறுப்பாக உணவு தேட ஆரம்பிச்சுது. அப்படி அதுக்கு கிடைக்கிற சாப்பாட்டை தான் உண்பது போக மீதியை சேமிச்சும் வைக்க ஆரம்பிச்சது கரடி. மழைக்காலம் வந்து கரடி வெளியே போக முடியாத சூழல் வந்துச்சு. அப்போ கூட அது சேமித்து வச்சிருந்த உணவை சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. உணவு, உழைப்பு மற்றும் சேமிப்பு பற்றி தனக்கு நல்ல புத்தி சொன்ன எறும்பு தலைவனுக்கு தினமும் அந்த கரடி நன்றி சொல்லி வாழ்ந்து வந்துச்சு. இதே மாதிரி தான் குழந்தைங்களே, எப்போவுமே சேமிக்கிற பழக்கத்தை நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் கஷ்டப்படுற காலத்தில் நம்ம சேமிப்பு நமக்கு உதவியாக இருக்கும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.